வாழ்க்கையில் நேரிடுகிற எல்லாவற்றிலும் தோல்வி, கடன் பிரச்சனைகள், இதோ இன்று விடுதலை பாதம். தாவீது சொன்னதைப் போல உங்களின் துன்பங்களின் எண்ணிக்கையை அறிந்திருக்கிற தெய்வம் உங்கள் மத்தியில் வந்து கொண்டிருக்கிறார். துன்பம் ஒன்று, துன்பம் ரெண்டு, துன்பம் மூன்று, துன்பம் நாலு சொல்லு, இவ்வளவு வேதனைகளோடு நீ வந்திருக்கிறாயா என்று சொல்லி உன் மீது பரிவு கொள்கின்ற தெய்வம் உங்கள் மத்தியில் வருகிறார். விதவை பெண் தன் ஒரே மகன் இறந்து போய்விட்டான் என்று வேதனையோடு உள்ளத்தில் கண்ணீரோடு வந்து பொழுது அவனின் கண்ணீரை பார்த்து, கலங்கிய உள்ளத்தை பார்த்து, அம்மா அழாதே என்று சொன்னதை கண்ணீரோடு சொல்கிற, உள்ளத்தில் ஞாபகத்தோடு இருக்கிற உன்னையும் பார்த்து, அம்மா அப்பா அழாதே என்று சொல்ல மாட்டார். நம்பிக்கையோடு சொல்லுவோம். சென்ற இடமெல்லாம் நோய் நிலைகளை குணப்படுத்தி நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னதை எல்லோரும் சகையை பாவியாக பார்த்த பொழுது நான் உனது வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன தெய்வம் அவருக்கு வீட்டை கொடுத்துதான் திரும்ப வந்தார். யாயின் மகள் இறந்து போய்விட்டாள் என்று சொல்லப்படுவதும் கூட யாயின் நம்பிக்கையை கொண்டு விடப்படுத்தியவர்.